வணக்கம்ப்பா. இன்றைக்கி மத்தியானத்துக்கு வீட்டில் அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருக்கோம். அதை வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். இது 1/4 படி அரிசியும் 150 துவரம்பருப்பும் எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கு. நல்லா கழுவி 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கு. இப்போ குக்கரில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். தேங்காய் எண்ணெய் ஹோம்மேடு தான், எங்கள் வீட்டிலேயே செஞ்ச தேங்காய் எண்ணெய் தான். அதனால் சல்பர் கலக்காதனால சமையலுக்கு சேர்த்துக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாய் இது மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெள்ளைப்பூடு, இந்த வெள்ளைப்பூடை உரித்து நடுவில் கீரி போடுங்க. அப்போ தான் சாப்பிட்டு அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். அதையும் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. இதுக்கு 10-25 சின்ன வெங்காயத்தை உரித்து இது மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் தக்காளியும் ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது சாம்பார் சாதம் மாதிரி தான், காய் மாத்திரம் கிடையாது. தக்காளியை நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ஹோம்மேடு தான், நான் வீட்டிலேயே மஞ்சத்தூள் தான். காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு இல்லையா வாய்வானால் காயத்தை நல்லா சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு இதுக்கு 1க்கு 2.5 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். 2 வைக்கலாம், அங்கே கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறதுனால நல்லா வேகணும் இல்லையா, அதனால் 1க்கு 2.5 மடங்கு தண்ணியை 2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெட்டி கொதிக்கும்போது நம்ம நனைய வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு லிட்டு போட்டு 2 விசில் சீக்வன்ஸாக தொடர்ந்து 2 விசில் வந்த உடனே சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் வரட்டும். தொடர்ந்து 3 விசில் கொடுத்து இறக்க வேண்டாம். 2 விசில் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு மூடி போட்டுட்டு 2 விசில் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு விசில் வர்றதுக்கு சிம்மில் போட்டுட்டு 3ஆவது விசில் வந்த உடனே கேஸ் ஆவி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி கிளறி பரிமாறின அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். நீங்களும் உதிரியாக பாருங்கள். நல்ல